Hello friends, welcome to Inidindu channel. இந்த சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராமத்து ஸ்டைலில் ஒரு மட்டன் குழம்பு பண்ண போகிறோம். கிராமத்து ஸ்டைல் அப்படின்ற போதே வறுத்து அரைச்சி நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணி செய்யக்கூடியது தான். அந்த மசாலாவை நம்ம அம்மியில் அரைச்சி செய்ய போகிறோம். இன்றைக்கி அம்மியில் அரைச்சி செய்கிறதே தனி சுவை தான். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வடைச்சட்டி எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். இந்த மசாலாவை வறுத்து அரைச்சி நம்ம செஞ்சோம்னா சூப்பரான ருசியாக நம்மளுக்கு கிடைக்கும். இதில் கூடவே ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த காஞ்ச மிளகாவை நல்லா வறுத்துக்க போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம தனியாக அரைக்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக ஒரு 5 துண்டு இஞ்சி, ஒரு 8 பல்லு பூண்டு இதிலேயே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லா மசாலாவையும் ஒன்றா அரைக்கும் போது இதோட சூப்பராக இருக்கும் ருசி. கூடவே ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ரொம்ப வதக்கக்கூடாது. லைட்டாக நம்ம வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம். இப்போ அதே வடைச்சட்டியில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதில் 2 வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா பொன்னிறமாக வதக்க போகிறோம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கூடவே 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். மட்டன் நான் தனியாக ஒரு மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அதனால் மட்டன் குழம்புல அந்த தண்ணியில் நிறைய உப்பு இருக்கும். அதனால் இதில் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகா பொடி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த மிளகா பொடி எல்லா குழம்புமே பண்ணலாம். இன்க்ளூடிங் இந்த மட்டன் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கலருக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு நம்ம அம்மியில் அரைக்கிறது எப்படின்றத பார்க்கலாம். இது நல்லா ஆற விட்டுட்டு அரைங்க. இப்போ அம்மியை அரைக்கிறதுக்கு முன்னாடி அம்மியை நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. நல்லா தண்ணி போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கழுவிட்டேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம மசாலா அரைச்சிடலாம். இந்த தனியா, சீரகம், சோம்பு, மிளகு எல்லாமே சேர்த்துருக்கோம். இந்த மிளகாய் சேர்க்கும்போது இந்த காம்பெல்லாம் இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்துருக்கோம். நம்ம இதை நல்லா வறுத்துருக்கிறனால நல்லா அம்மியில் அரைக்கும் போதே உங்களுக்கு அந்த வாசனை சூப்பராக இருக்கும். இது நல்லா நசுக்கி விட்டுட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா நைஸாக அரைக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை மிக்சியில் அரைச்சா இந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது. அம்மியில் அரைச்சி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போ இதை ஃபுல்லாக நல்லா நசுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அரைக்கணும். மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 4 மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டேன்.
இப்போ வந்து வெங்காயம் தக்காளி இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். அந்த மசாலாவை தனியாக எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம் தக்காளி வதக்குனதை மட்டும் தனியாக அரைக்கிறேன். இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதையும் அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்கலாம். ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மட்டன் குழம்புக்கு அதிக எண்ணெய் வந்து தேவைப்படாது. இப்போ இதில் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கலரே வந்து உங்களுக்கு ஒரிஜினல் கலர் வந்து சூப்பராக இருக்கும். இது மிக்சியில் அரைச்சா உங்களுக்கு கலர் இந்த அளவுக்கு வராது. இன்னும் நீங்கள் நல்லா மிளகா போட்டு சேர்த்திங்கன்னா நல்ல ரெட் கலராக சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதோட நம்ம மசாலா அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றக்கூடாது. ஊற்றாமல் இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இது நல்லா வந்து திரண்டு வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா மட்டன் வேக வச்ச தண்ணியை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். மட்டனை ஃபஸ்ட்டு குக்கரில் உங்களுக்கு எந்த அளவுக்கு மட்டன் வேகணுமோ அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மட்டன் வேக வச்ச தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மட்டனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த குழம்பை வந்து கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷம் நம்மளா சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது சாதத்துக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுவே நீங்கள் சப்பாத்திக்கு சேர்க்கும் போது கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. கிரேவி மாதிரி சூப்பராக கிடைக்கும். இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு நீங்கள் எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் இந்த மட்டன் குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க. யாராவது கெஸ்ட்டு வீட்டுக்கு திடீர்னு வந்துட்டாங்க கூட இந்த மாதிரி நீங்கள் மட்டன் குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க. பாருங்கள், நல்லா வந்து நம்மளுக்கு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக வச்சுட்டு நல்லா தளன்னு கொதிச்சு வந்துருச்சு. பாருங்கள், எவ்வளோ கலர் வந்து சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி மட்டன் குழம்பு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.